இவங்க அப்படி ஏக்கத்துக்குள்ள போகிற மாதிரியான ஒரு விஷயமும் நடக்கும். ஸோ எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் செட் ஆகலை, இப்படியான ஒரு விஷயமும் கட்டாயம் நடக்கும். ஏன் ஏன் அவங்களுக்கு நடக்கலை, எதனால நடக்கலை, ஏன் அவங்க கிட்ட இது இல்லாமல் இருக்கு, இதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. விருச்சிக ராசி எந்த ஒரு விஷயத்த மாத்திக்கணும்னா இவங்க ஜட்ஜ் பண்ற விஷயங்களை மாத்திக்கணும். இவங்க வந்து குயிக்கா ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. கணித மாமேதை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனா தப்பா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க மற்றவங்கள. நல்லவங்களை கெட்டவங்களா, கெட்டவங்க நல்லவங்களா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இந்த 90 டேஸ்ல பிரிந்து போன உறவுலாம் தேடி வருவாங்க. உன்னை போல ஒருத்தன் யாருமே இல்லை, உங்களை மாதிரி நல்லது செய்ய யாருமே இல்லை, உங்களை மாதிரி ஒரு ஒரு நல்லவங்க இல்லை, நான் உங்களை விட்டு போன தப்பு அப்படிலாம் தேடி வருவாங்க. யார் இவங்களை கஷ்டப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு போனாங்களோ அவங்க தேடி வருவாங்க. ஸோ அதுலலாம் அலர்ட்டாக இருக்கணும். இது வந்து ஒருத்தர் 2 பேருன்னு இல்லை, ஒரு கூட்டமே இருக்குது. இவங்க 2 பேர் விஷயத்துல எந்த சைடில் இருக்க ஃபேமிலியும் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கதான் நல்லது. ஃபேமிலி போய் இன்வால்வ் பண்ணாங்கன்னா தலையில கையை வச்சுட்டு உட்கார வேண்டியதுதான், உள்ளதுக்கும் போச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபேமிலி இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திச்சிருக்காங்க. நிறைய அவங்க ஒன்று நினச்சி செய்வாங்க, அது ஒன்று வேற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து வந்தவங்களுக்கு அதுதான் அவங்களோட வில் பவர் அப்படின்றது தெரியாமல் போயிட்டு இருக்கும். விருச்சிக ராசி என்பர்கள் மேம், அந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அடுத்த 90 நாட்கள் இந்த ஒரு விஷயம் கட்டாயம் நடந்தே தீரும்னா என்ன விஷயம் நடக்கும்? ஸோ விருச்சிக ராசி அடுத்து 90 நாட்கள்ல இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும் அப்படின்னா இவங்களுக்கு எதன் மேலேயாவது அதீத காதல் இல்லை அதீத ஒரு எதிர்பார்ப்பு, ஏக்கம் இருக்கும், கவலை இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உருவாகிறத இவங்களால கண்கூடா பார்க்க முடியும். ஓகே, நம்ம வந்து ரொம்ப ஏங்கிட்டு இருந்தோம், ஆனா அந்த சைட்ல வந்து ஒரு ஒரு கிரீன் சிக்னல் நம்மளுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அந்த ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள இருந்து வரும். ஸோ அது கட்டாயமா வந்து நடக்கும். ஓகே, சில பேருக்கு ரொம்ப அதுக்குன்னு எல்லாரும் இப்ப சந்தோஷப்பட்டு கூடாது, இங்க ஒரு பிரச்சனை வருது. சில பேருக்கு இவங்க இவங்க அப்படி ஏக்கத்துக்குள்ள போகிற மாதிரியான ஒரு விஷயமும் நடக்கும். சரி, என்னடா இது, நம்ம என்னவோ நினைச்சோம் ஆனா இங்க வேற மாதிரி நடக்குது, அப்போ நம்ம இன்னும் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் செட் ஆகலை, இப்படியான ஒரு விஷயமும் கட்டாயம் நடக்கும். ஏன் ஏன் அவங்களுக்கு நடக்கலை, எதனால நடக்கலை, ஏன் அவங்க கிட்ட இது இல்லாம இருக்கு, இதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இப்படியான ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பணம் வருமா வராதா, வந்தது அப்படின்னா எந்த வழியில இருந்து பணம் வரும்? ஸோ விருச்சிக ராசிக்கு பணம் கட்டாயமா வரும், வராதுன்னா இல்லை. ஆனா அது எப்படி வரும்னா கடின உழைப்புக்கு அப்புறம் தான் வரும். இவங்க கடினமா உழைக்கணும். அவங்களுடைய துறையில, அவங்களுடைய தொழில்ல உழைச்சா மட்டும்தான் வரும். சும்மா உழைக்காம போய் உக்காந்துட்டு வந்துட்டு எனக்கு வந்து நான் இந்த டார்கெட் வச்சிருக்கிறேன் அப்படின்லாம் வராது. அப்போ அப்போ வந்து கேட்பாங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், அப்ப நான் போய் உழைச்சாதான் வருமா, இல்ல வராது அப்படின்னு கேட்பாங்க. வீட்டுல இருந்து வேலை பார்க்கறதும் அதுவும் ஒரு உழைப்பு தான். ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணணும். கரெக்டா அவங்க அந்த கமிட்மெண்ட் பட்ஜெட்லாம் ஆர்கனைஸ் பண்றதே அது ஒரு பெரிய டாஸ்க், பெரிய வேலை. அந்த டாஸ்க் அவங்க பண்ணாங்கன்னா நிச்சயமா அதுக்கான வருமானம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தோ வீட்டுல இருக்க மத்தவங்க கிட்ட இருந்தோ வரும். ஓகே, ஒரு அப்ரிசியேஷனோட வரும் இல்லையா? ஸோ எந்த விஷயத்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த 90 டேஸ் மாத்திக்கவே கூடாது? ஸோ விருச்சிக ராசி எந்த விஷயத்தை இவங்க மாத்திக்கவே கூடாது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நல்ல காரியங்கள் செய்வாங்க. சேரிட்டி ஒர்க்ஸ் பண்றது, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றது, நல்ல விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்றது, இதெல்லாம் வந்து மாத்திக்கவே கூடாது. இப்போ எனக்கு வந்து அடப்போங்கப்பா, என்ன நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்யறது, எனக்கே இங்க வந்து நொட்டிக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னுவாங்க. ஸோ அப்படிலாம் இல்லாம எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ ஒரு சோதனை இருந்தாலும் ஏக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஏக்கம் இன்னொருத்தருக்கு வரக்கூடாது அப்படின்ற அந்த அந்த ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை அது வந்து விடக்கூடாது, கைவிடக்கூடாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணங்களை மட்டும் எப்பவுமே கைவிடக்கூடாது. நிறைய பேருக்கு இருக்குமான்னு தெரியல. மோஸ்ட்லி விருச்சிக ராசி நம்ம கண்ணா பின்னான்னு தான் பார்த்துருக்கோம். இன்கேஸ் அது மறைமுகமா இருந்தாலும் அதை டெவலப் பண்ணலாம். ஓகே, இந்த 90 டேஸ் விருச்சிக ராசி என்பவர்கள் எந்த விஷயத்த மாத்திக்கணும்? ஸோ விருச்சிக ராசி எந்த ஒரு விஷயத்த மாத்திக்கணும்னா இவங்க ஜட்ஜ் பண்ற விஷயங்களை மாத்திக்கணும். இவங்க வந்து குயிக்கா ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவங்க வந்து பெரிய கணித மாமேதை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனா தப்பா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க மற்றவங்கள. நல்லவங்களை கெட்டவங்களா, கெட்டவங்க நல்லவங்களா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா மாத்திக்கணும். எனக்கு எல்லாமே தெரியும், நான் கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவேன்ற அந்த ஒரு எண்ணத்தை மாத்திக்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்பதான் கரெக்டான நபர்களை தேர்ந்தெடுக்க முடியும் அவங்களால.
சூப்பர். எப்பவுமே ஜட்மெண்ட் அப்படின்றது அடுத்தவங்களை பார்த்து இருக்கவே கூடாது. சூப்பர் மேம். ஓகே, எந்த ஒரு விஷயத்துல விருச்சிக ராசி என்பவர்கள் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்? ஸோ விருச்சிக ராசி எதுல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்னா, இந்த 90 டேஸ்ல பிரிந்து போன உறவுலாம் தேடி வருவாங்க. உன்னை போல ஒருத்தன் யாருமே இல்ல, உங்களை மாதிரி நல்லது செய்ய யாருமே இல்ல, உங்களை மாதிரி ஒரு ஒரு நல்லவங்க இல்ல, நான் உங்களை விட்டு போன தப்பு அப்படின்லாம் தேடி வருவாங்க. ரிலேஷன்ஷிப் பார்ட்னரா இருக்கட்டும், எக்ஸ் பார்ட்னரா இருக்கட்டும், இல்ல ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யார் இவங்களை கஷ்டப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு போனாங்களோ அவங்க தேடி வருவாங்க. ஓகே. ஸோ அதுலலாம் அலர்ட்டா இருக்கணும். இவங்க நினைச்சுப்பாங்க, ஆஹா நம்ம இப்பதான் நம்மளுடைய அருமை தெரியுதுன்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அவங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக வரவங்களா இருப்பாங்க. ஸோ அதனால அது அலர்ட்டா இருக்கணும். ஓகே மேம். ஸோ இந்த ஒரு கலர் மட்டும் பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டமா இருக்கும் அடுத்த 90 நாட்கள். அப்படின்னா அடிக்கடி அவங்க பயன்படுத்தக்கூடிய கலர் என்னவா இருக்கும்? ஓகே. ஸோ ஸ்கார்பியோக்கே உரித்தான ஒரு கலர், விருச்சிகத்துக்கே உரிய ஒரு கலர் அப்படின்னு சொன்னா அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஓகே. ஸோ அது பிளாக் அண்ட் ஒயிட் காம்போவில் வர்றது இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை பிளாக் அண்ட் ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணலாம். அடிஷ்னலாக ரெட் கலரை யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். ஓகே மேம். இந்த டைமில் விருச்சிக ராசி என்பவர்கள் வந்து ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வாங்கலாமா? ஸோ இந்த 90 டேஸில் வீடு மனை யோகம் வாங்கலாமா அப்படின்றது வேணாம் அப்படின்னு தான் இருக்குது. அப்படி அவங்க வாங்கினாலும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இடத்துக்குள்ள பிரச்சனை இருக்காது, நம்மளால கண்கூடா பார்க்க முடியாது. அது உள்ள போயிட்டு வீடு கட்டி நம்ம வாழும் போது தான் அது பிரச்சனை இருக்கிறது தெரியும். ஓகே. சில பேருக்கு டாக்குமெண்ட் பிரச்சனையும் அப்பதான் தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கிறது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த 90 டேஸ்ல அந்த ஆக்ஷன் எடுத்தா இப்படியான பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ இந்த 90 டேஸ் தவிர்க்கிறது நல்லதா? ஓகே. இந்த டைம்ல வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுல போயிட்டு இன்வெஸ்ட் பண்றது நல்லதா கெட்டதா, அதுக்கான பாசிபிள் இருக்கா? ஸோ விருச்சிக ராசி தொழில் தொடங்குற விஷயங்கள் பண்ணலாம். அதுக்கு கூட ஒரு பெஸ்டான அட்வைஸ் படி, பெஸ்டான சஜஷன் கைடன்ஸ் படி, ஒரு வழிகாட்டுதல் படி அவங்க அந்த தொழிலை வந்து தொடங்கினா கரெக்டா இருக்கும். எதுவுமே இல்லை, எந்த ஒரு கைடன்ஸ் எந்த ஒரு பிளானிங்கும் இல்லை, ஆனா இந்த ஒரு விஷயம் என் கையில காசு இருக்கு, இதை நான் செய்யணும்னு இருக்கிறேன், மற்றவங்களுக்காக நானும் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு ஆகணும்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் தொழில் தொடங்காமலே இருந்துடலாம். நல்ல ஒரு கைடன்ஸ் இருக்கு, நல்ல ஒரு கிளியர் விஷன் இருக்குன்னா தாராளமா தொழில் தொடங்கலாம் அடுத்த 90 டேஸ்க்கு. ஓகே மேம். ஓகே. ஸோ அடுத்த 90 டேஸ்ல அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலேயோ இல்லைன்னா வந்து விருச்சிக ராசி என்பவர்களுடைய லவ் லைஃபுக்குள்ளேயோ இந்த மாதிரியான ஒரு பர்சன் அலோவ் பண்ணாதீங்க, இவங்களால கட்டாயம் பிரச்சனை வரும்னா எந்த பர்சனால பிரச்சனை வரும்? ஸோ இது வந்து ஒருத்தர் 2 பேருன்னு இல்லை, ஒரு கூட்டமே இருக்குது. அவங்க ஃபேமிலியை தான் இவங்க இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஓகே. இவங்க 2 பேர் விஷயத்துல எந்த சைட்ல இருக்க ஃபேமிலியும் இன்வால்வ் பண்ணாம இருக்கதான் நல்லது. ஃபேமிலி போய் இன்வால்வ் பண்ணாங்கன்னா தலையில கையை வச்சுட்டு உட்கார வேண்டியதுதான், உள்ளதுக்கும் போச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபேமிலி இன்வால்வ் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஓகே. ஓகே. ஸோ ஓவராலா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்னலாம்? ஸோ விருச்சிக ராசி இவங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்ற போது, நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திச்சிருக்காங்க. நிறைய அவங்க ஒன்று நினைச்சு செய்வாங்க, அது ஒன்று வேற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து வந்தவங்களுக்கு அதுதான் அவங்களோட வில் பவர் அப்படின்றது தெரியாம போயிட்டு இருக்கும். ஸோ யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் இதெல்லாம் தான் உன்னுடைய வில் பவர். ஸோ இதுல இருந்து தான் உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நீ செஞ்சுக்க போற, அதனால நீ எப்பவுமே ஸ்ட்ராங்கா இரு, ஃபெயிலியர்ஸை கண்டு பயப்பட வேண்டாம், அதுல இருந்து என்ன லெசன், அந்த லெசனை எப்படி சக்சஸ் ஆக்கலான்றத விஷயத்த மட்டும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணா கண்டிப்பா இவங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுதான் யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சூப்பர் சூப்பர். அதாவது வந்து லைஃப் எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாமே ஒரு லெசன் அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ட் மூலமா யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜை சூப்பராக ரொம்ப அழகாக விருச்சிக ராசி என்பவர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. சூப்பர் மேம். ஸோ விருச்சிக ராசி என்பவர்களே அடுத்த 90 டேஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜை டேரக்ட் மூலமா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க அப்படின்னா ஐம் தி ஸ்ட்ராங், இல்லைன்னா பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.